உங்களை வயசில் எத்தனை பேருங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க? அச்சோ, ரொம்ப அநியாயமாக கேட்குறாங்க. நீங்கள் சிரிப்பீங்களா? ஏன் புவனேஸ்வரிக்கு இந்த இறுக்கம்? நிறைய சோகங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institution மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. சில பல சர்ச்சைகள் அந்த விஷயங்களை கடக்கும் போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது நிறைய துரோகங்கள் தான் சந்திச்சேன். இப்போ இருக்கிற ஆன்மீக புவனேஸ்வரியோட மனநிலையில் ஒரு 15 வருஷம் முன்னாடி உங்களுக்கு சினிமாவில் வந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரியான வாய்ப்புகள் வந்திருந்தா வேண்டாம். அது வந்து இப்போ உங்களை பிரிஞ்ச கணவர் உங்கள் குழந்தைய டேக்கரே பண்ணலை? இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட இருந்து வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து அந்த அந்த ஆசைகள் இருந்தது. பட் நம்ம எவ்வளோ பெரிய கொலுசு போட்டிருக்கீங்க. கொலுசுலாம் ரொம்ப பிடிக்குமா? எங்கள் அம்மா எனக்காக வாங்க. இல்லை, எல்லாருமே வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாக தான் பார்த்தாங்க. இப்போ அப்படியே ஆன்மீகமாக பார்க்கும்போது அப்படியே புவனேஸ்வரி அம்மாவாக இப்போ மாறிட்டு இருக்கீங்க. எனக்கும் பாதிப்பு இருந்தது, என் குடும்பத்துக்கும் பாதிப்பு இருந்தது. லைஃப்பில் நீங்கள் எடுத்த டெசிஷன்லையே இது வரைக்கும் நான் தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ண ஒரு விஷயம் எது? அந்த தப்பான முடிவுகள் எடுத்ததுக்கான விளைவுகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்லலாமா அதை? கல்யாணம் பண்ணுறதை வந்து யோசிச்சு ஆன்மீகத்தில் இறங்கின புவனேஸ்வரியால் ஒரு பாய்ஸ் பட நடிகை அப்படின்னு முத்திரை குத்திருக்கிறதையும் மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? எதுக்காக மாற்றணும்? இந்த புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பூனை கண்ணழகி புவனேஸ்வரியா, ஆன்மீகத்தில் இறங்கிய புவனேஸ்வரியா? எந்த சின்ன வயசில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான், அவன் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணான், இப்போ சாமியாராக சுற்றுறான் அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஏன் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? அது சங்கரன் கோவிலில் பிறந்த ஒரு பொண்ணு எப்படி சென்னைக்கு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப இஷ்டப்பட்டது வந்து சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தான். அந்த அம்பாள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே போய் கோயிலில் உட்காந்துக்குவேன். காலம் சென்னைக்கு வர வைக்கப்பட்டது. எத்தனை வயசு வரை சொந்த ஊரில் இருந்தீங்க? ஒரு 10 வயசு. சினிமா சான்ஸ் வந்து உங்களை தானாக தேடி வந்ததா இல்லை நீங்கள் கேட்டிங்களா வாய்ப்பு? இல்லை, நான் யாரையும் வாய்ப்பு கேட்டு தேடி போகல. அது எனக்கு தெரியவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்புகள் என்ன தேடி வந்தது. அது நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. சினிமாவில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி எல்லோரும் வந்து கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது. நீ நடித்தா என்ன, போய் நடிக்கலாமே, கேட்குறாங்களே, சீரியல் தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க சரி போய் பார்ப்போம் அப்படின்னு நடிக்க வந்ததுதான். ஸோ வளரும்போது டீனேஜில் உங்களை அப்படிலாம் அழகி அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லுவாங்க? இப்போ சொன்னால் அது ரொம்ப மிகையாக இருக்கும். பட் அப்போவே வந்து அது ஒரு ஏஜ் தானே. எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நம்மளே எதுக்கு சொல்லணும்? ஈர்ப்பே இல்லாமல் வாய்ப்புகள் தானாக வருது அப்படிங்கும்போது அது நடிக்கும்போது நீங்கள் உங்களை நடிப்பில் எப்படி மெருகேற்றிக்கிட்டீங்க? ஒன்று, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடாது. எடுத்துட்டால் அதில் ரொம்ப சின்சியராக இருக்கணுன்றது என்னுடைய பழக்கம். பட் எங்கள் குடும்ப சூழ்நிலையும் எங்கள் அம்மாவோட வற்புறுத்தலும் நான் நடிக்க வந்ததுக்கப்புறமா அதை நான் இன்வால்மெண்ட் பண்ணி அதை நான் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல நீங்கள் வேலை பார்த்து வாங்கின சம்பளம் எவ்வளோ? சம்பளத்தையும் வயசையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குறீங்களே? ஆமாம், ஞாபகம் இல்லை. அம்மா தான் வாங்கினாங்க. உங்கள் அம்மா வந்து ஒரு ஆளுமை உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது. அப்பா கிட்டேருந்து நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் சென்னை வந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் 2 பெண் குழந்தைகள். இல்லை, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் பெரியம்மா, எங்கள் ஃபேமிலி, எங்கள் அக்கா பையன் எல்லாருமே ஒரே ஃபேமிலி. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பெரிய கூட்டு குடும்பம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தீங்க இப்போது? எங்கள் குடும்பத்தில் எப்படியும் ஒரு 7-8 பேராவது இருக்கும். எங்கள் பெரியம்மா வீட்டுக்காரு, அக்கா, இந்த மாதிரி எங்கள் அக்கா பையன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பட்டு இதெல்லாமே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்னுடையது. இத்தனை பேரையும் நீங்கள் ஒருத்தர் தான் வேலை செஞ்சு காப்பாற்றுனீங்க இப்போது, அப்படியா? ஒரு 7-8 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணாக வாழ்ந்து வந்திருப்பீங்க. இல்லை, அது வந்து எங்கள் அம்மாவோட இதுதான், வளர்ப்பு தான் என்னை வந்து ஸ்ட்ராங்கான பெண்மணியாக இருக்க வச்சது. பட்டு எங்கள் அம்மா எப்படி ஒரு ஆளுமை அப்படின்னா, அவங்க ரொம்ப ரொம்ப கோவக்காரங்க. ரொம்ப இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாகவே எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மானாவே எனக்கு பயந்தான். இப்போவும் எப்போவுமே அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க சினிமாவுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் தான் அம்மாவை டேக் கேர் பண்ணுறீங்களா? எங்கள் ஃபேமிலி இப்போவும் நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியோட நான் இப்போ இல்லை. ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் நான் தனியாக இருக்கேன். பட் எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய தலையில் தான் ஆண்டவன் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிரிப்பீங்களா?
ஏன் புவனேஸ்வரிக்கு இந்த இறுக்கம்? நிறைய அனுபவங்கள், நான் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள், சந்தோஷங்களை விட என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய சோகங்கள், அதெல்லாம் உங்களோட இயல்பான ஒரு கேரக்டரையே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். எத்தனை வயசில் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு 15. அப்போ படிப்புன்றது அதுக்காக நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருந்தது, அதுவும் குடும்பத்துக்காக தான் பிடிச்சது. பட் அவ்வளோவா எனக்கு படிப்பு அவ்வளோ வரல. ஸோ ரெண்டாவது என்னுடைய குடும்பமே எனக்கு யோசிக்கும் போது எனக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்லி, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, நிறைய வந்து கேட்டு போகிறாங்க, அதனால் முடிவு அப்படி ஆயிடுச்சு. ஸோ உங்களோட சினிமா காலகட்டம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எல்லா சீரியல்ஸு, நிறைய சீரியல்ஸ் நான் பண்ணேன். சீரியல்ஸ் பண்ணும்போது சங்கர் சார் பாய்ஸ் படத்தை இது பண்ண பெரிய டைரக்டர், அப்போவே ஃபஸ்ட்டு படம் எஸ்வி சேகர் சாரோட பண்ணேன், விவேக் சார், வடிவேல் சார், எல்லாமே இது. அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு மாறினா தெலுங்குல எல்லா பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணேன். ஸோ கிளாமர் கேரக்டர்ஸ் பண்ணும்போது அது நீங்கள் ஈஸியாகவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை வேண்டாம், இல்லை நம்ம பண்ணியே ஆகணும், ஒரு நிர்பந்தம் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா? நம்ம கிளாமராக பண்ணுறது அது கேரக்டர் தான். எனக்கு அது டேரக்டர் சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு அது பெருசாக அந்த செட்டில் பெருசாக எனக்கு தெரியல. நடிகை புவனேஸ்வரி கைது வழக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மீடியாலையும் பத்திரிகைகளையும் பெருசாக நம்ம அதை பார்த்தோம். சில பல சர்ச்சைகள் அந்த விஷயங்களை கடக்கும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் அது கொஞ்சம் பாதிப்பு இருந்தது, எனக்கும் பாதிப்பு இருந்தது, என் குடும்பத்துக்கும் பாதிப்பு இருந்தது, என்னை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே பாதிப்பு இருந்தது. பட் அது என்னன்றது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது எந்த மாதிரி அப்படின்றது. அது நான் அதை கடந்து வந்துட்டேன். இது எனக்கு மட்டும் இது நடக்கலை, இது எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கெட்டது நெகட்டிவிட்டி பெருசாக பேசப்படும். அதே அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வரும்போது அது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் அப்படி தான். அது நீங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு போகணும், இந்த வழக்கோட தீர்ப்பு வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, நம்புனீங்களா? எதனால அந்த ஒரு உறுதியாக அந்த போராட்டம் இருந்தது? இல்லை, எனக்கு தெரியும் இதில் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது எத்தனை வயசுலேருந்து உங்களுக்குள்ளே வந்தது? பக்தின்றது சின்ன வயசுலேருந்தே இருக்கும். நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன், வேறு எங்கேயும் போய் யார் கூடயும் உட்காந்து சிரித்து பேசி அரட்டை அடித்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சால் கோயில் போவேன். அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போனால் கூட நான் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா அடுத்த அந்த பேக்கப் ஆனால் உடனே நான் போய் ஏதாவது ஒரு கோயில் இருப்பேன். அது சமீப காலமாக எனக்கு அது உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சு. அம்பாளுடைய இது நிறைய எனக்கு இதாக ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அன்னதானம், டெய்லி அன்னதானம் நான் போட ஆரம்பித்தேன். தினமும் பண்ணால் செலவு நிறைய ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. எவ்வளோ நாளாக அந்த அன்னதானம் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி நினைக்கிறேன். சினிமாவில் ஏன் நடிக்கல ரொம்ப வருஷமாக? இல்லை, எனக்கு இந்த தேடுதல் இதுதான் இருக்கும்போது எனக்கு இந்த சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் நான் அதை அவாய்ட் பண்ணுறது, எனக்கு இது இல்லை, உடன்பாடு இல்லை. எனக்கு எல்லாமே இந்த தெய்வத்தோடையே எனக்கு கனெக்ஷனு, அந்த அம்மா பேசுறது, யாரோ காதில் பேசுறது, இப்படியே இந்த மைண்டே தான் இருக்கே தவிர எனக்கு அந்த மாதிரி போல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, பட் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது இல்லையா? பிகாஸ் உங்களை எல்லாருமே ஒரு கவர்ச்சி நடிகையாக தான் பார்த்தாங்க. இப்போ அப்படியே ஆன்மீகமாக பார்க்கும்போது அப்படியே புவனேஸ்வரி அம்மாவாக இப்போ மாறிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாமா அப்போது? இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி மாறி இருக்காங்க. இப்போ இருக்கிற உலகத்திலும் காலகட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு தெரியல. அது இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களால மட்டும்தான் அது உணர முடியும். இப்போ இருக்கிற ஆன்மீக புவனேஸ்வரியோட மனநிலையில் ஒரு 15 வருஷம் முன்னாடி உங்களுக்கு சினிமாவில் வந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரியான வாய்ப்புகள் வந்திருந்தா நடிக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு, எந்த முடிவு எடுத்திருப்பீங்க? வேண்டாம். இதுதான் காலம் மாற்ற ஒரு பக்குவம் இல்லை? அங்கே ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார்லாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. அவர் தெய்வத்துடன் டைரெக்டாக பேசுகிறவர் தான் அவங்கெல்லாம். ஏன்னா அவங்க பப்ளிக்காக சொல்கிறது இல்லை, வெளியில் இது பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சின்ன விஷயம் இதுன்றது பெருசாக தெரியும். சின்ன வயசில் எல்லாமே பண்ணியிருப்போம், ஜாலியாக இருக்கிறது, ஊர் சுற்றுறது, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்கள் நடிக்கிறது எல்லாமே. ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்குது. 20கள்லையோ 30கள்லையோ அந்தளவு ஆன்மீக ஈடுபாடு இல்லாதவங்க கூட 40 வயசில் 50 வயசில் ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களையுமே அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் மாறும்போது அந்த மனசே மாறுது இல்லையா? அது அவங்களுடைய கர்மம். அந்த கர்ம வினைகள் தீர தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா
புவனேஸ்வரி இப்படி, புவனேஸ்வரி அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அந்தந்த கர்ம பலன் போய் சேரும். அப்போது இதில் இருக்கிற இந்த சூட்சம் வந்து கர்ம சூட்சம் வந்து அவங்கவுங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஆக்சுவலி நம்ம சொல்கிறதே பார்த்துருப்போம். நம்ம கூட இருக்க ஒரு பொதுமொழி உண்டு இல்லை, சின்ன வயசில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான், அவன் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணான், இப்போ சாமியாராக சுற்றுறான், அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஏன் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? அது கர்மா. நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதனுடைய அந்த வைப்ரேஷன் தான் அந்த பாவத்துக்கு ஏற்ப நம்ம செய்கிற தவறுகள். அதே அப்படியே அதை கொண்டு வர்றதுனா அந்த கர்மா போய் இந்த நல்ல பலன் வர்றதும் அதுதான் காரணம். இந்த புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பூனை கண்ணழகி புவனேஸ்வரியா, ஆன்மீகத்தில் இறங்கிய புவனேஸ்வரியா? எந்த புவனேஸ்வரியும் சந்தோஷமாக இல்லை. அப்போது வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புவனேஸ்வரி இருந்தாங்க. இப்போ வந்து மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த புவனேஸ்வரி. உங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும்ல, அது எந்த டைம்? அது என்னுடைய தாய்கிட்ட பேசும்போது, தாய் மீன்ஸ் என்னுடைய அம்பாள் கிட்ட பேசும்போது, என்னுடைய அம்பாள் வந்து என்கிட்ட பேசும்போது அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆன்மீகத்தில் தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே சந்தோஷமாக தெரியலை, தோணலை. அழகாக 8 கல் மூக்குத்தி போட்டிருக்கீங்க. எத்தனை கல் மூக்குத்தி அது? 5. உங்களோட கொலுசு கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கொலுசு போட்டிருக்கீங்க. கொலுசுலாம் ரொம்ப பிடிக்குமா? இல்லை, இது வந்து எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது. எனக்கு இவ்வளோ பெருசாக போட்டுக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு பிடிக்குமா? எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு அந்த பெரிய பெரிய ஜுவல்லு அந்த மாதிரி தான் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தார். இதுவே இருந்துக்கும் போல் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி. லைஃப்பில் நீங்கள் எடுத்த டெசிஷன்லையே இது வரைக்கும் நான் தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ண ஒரு விஷயம் எது? 1-2 நாள் நிறைய விஷயங்கள் தப்பான முடிவுகள் எடுத்திருக்கேன். அந்த தப்பான முடிவுகள் எடுத்ததுக்கான விளைவுகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்லலாமா அதை? வேண்டாம். தப்பான முடிவு எது எடுத்தோம் சொன்ன மற்றவங்க மனசு கஷ்டப்படும். நான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. கஷ்டப்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் ஒரு வேர்ட்ஸ் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா? கல்யாணம் பண்ணுறதை வந்து யோசித்து பார்த்து கல்யாணம் பண்ணணும். இன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது இல்லை? ஒரு கல்யாணத்தில் புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கணவன் மனைவியும் சரி, மனைவி கணவனையும் சரி, என்ன அடிப்படையில் செலக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை இருக்கணும். அது அந்த வாழ்க்கை வந்து சுவைக்கும். அது நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆண்கள்கிட்ட மட்டும் சொல்ல முடியாது, பெண்கள்கிட்டையும் சில பெண்கள்கிட்டையும் இல்லை. அதை வந்து யோசித்து முடிவெடுக்கணும். நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ். கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் நம்பின ஒரு விஷயம் எது அது அங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க? அன்பு. காதலிக்கும் போது இருந்த அன்பு கல்யாணத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அன்புன்ற ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டேன். அப்படி நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதில் ஃபுல் இன்வால்வ்டாக தான் பண்ணுவேன். அப்படி தான் என்னுடைய குடும்பத்துக்கும் சரி, என்னுடைய கணவருக்கும் சரி, எல்லாருக்குமே என்னுடைய அன்பை வந்து நான் எப்போவுமே ஃபுல்லாக தான் இது பண்ணுவேன். சும்மா அப்படி இப்படிலாம் கிடையாது. இப்போ எங்கள் சன் வந்து என்ன மாதிரி ஃபுல் அன்போட ரொம்ப கேரியர். ஒரே பையனா உங்களுக்கு? ஸோ உங்கள் பையனை வளர்த்தெடுக்கும் போதெல்லாம் அப்போ நீங்கள் சிங்கிள் மதராக தான் வளர்த்தெடுத்துருந்தீங்களா? உங்கள் கணவர் அதில் பங்கெடுக்கலை? இல்லை. திருமணம் உடையலாம், காதல் உடையலாம், ஆனால் குழந்தை அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து தான் பெற்றுக்கிறாங்கும் போது அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பு 2 பேருக்கும் இருக்குல்ல? இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்மளுடைய ரத்தம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நாளைக்கு வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் அந்த புரிதல் தன்மை இருந்தால் ஏன் அந்த மாதிரி தவறு செய்ய போகிறாங்க? இப்போ உங்களை பிரிஞ்ச கணவர் உங்கள் குழந்தைய டேக் கேரே பண்ணல. அவர் நான் என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ போராடினேன் அப்படின்றது வந்து என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அந்த ஷூட்டிங் டைம்லையும் சரி, அவ்வளோ ஒவ்வொரு காசுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போது அவர் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டாக, ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் இந்த ஆன்மீகத்துலேயும் சரி, ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, அவர் என்னை விட நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போது உங்கள் கணவர் இல்லை, உங்கள் பையனுடைய அப்பா இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டாரா இல்லை இப்போயுமே இல்லை? இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு நடந்த துரோகமாக எதை பார்க்குறீங்க வாழ்க்கையில்? என் வாழ்க்கையில் நான் சந்தித்தது வந்து நிறைய துரோகங்கள் தான் சந்தித்தேன். எந்த இடத்துல நீங்கள் ஏமாந்து போகிறீங்க? எப்படி ஏமாத்துறாங்க? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த துரோகத்துக்கான வழி ஏமாத்துறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது.
அது ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வலி, அவங்க ஒரு இடத்துல ஏமாறுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த வலி தெரியும். இதுவும் கர்மாவின் அடிப்படை தான். உங்கள் மகனுடைய சப்போர்ட் ஒரு தாயா கிளாமர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது பத்திரிகைகள் எழுதுறது அதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் பையன் எப்படி பார்த்தாரு, எப்படி சப்போர்ட் பண்ணாரு? ஏன்னா நான் நடிக்கும் காலத்துலேருந்து அவர் அப்போது வந்து அவருக்கு தெரியும். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது வந்து அவர் பார்த்தே என் கூட வளர்ந்ததுனால அவருக்கு தெரியும். அதனால் வந்து இந்த பத்திரிகைகள், இந்த ஊடகங்களுக்கு ஏதாவது தவறுதலாக, எந்த ஊடகமும் தவறுதலாக எதுவும் இப்போ வரைக்கும் நான் இது பண்ணதில்லை. அவர் வந்து தவறாக எடுத்துக்க மாட்டார். உங்களுக்கு எப்பயுமே ஒரு அவர் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் எப்போவுமே பண்ணுவார். நானே வந்து என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சா கூட இல்லை அப்படி இல்லை அப்படின்னு நமக்கே ஒரு பாசிட்டிவ் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவரை நான் வச்சு பார்க்குறேன். அது பெரிய கிஃப்ட் இல்லை? கிஃப்ட். பட் அழுவுறது, உடையிறது இதெல்லாமே பண்ணியிருந்திருக்கீங்களா? இல்லை வந்து பார்க்கலாம் அழுததில்லை. சீரியஸ்லி பெண்கள்னாலே அழுவுறது தானே, அழுகிறது சின்னதாக அப்படின்னோடனே கண்ணீர் வந்துரும்ல? என்னமோ தெரியல, நான் நிறைய வழிகளை பார்த்ததுனால நான் அழுததில்லை. வர்றதை பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பிரச்சனையை சந்தித்து அதுக்கப்புறம் அது பிரச்சனையை வந்து இல்லைன்னும் போது அதை அழுது தீர்த்துடலாம். பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கவங்க எப்படி எதை வச்சு அழுது அப்புறம் எதை தீர்ப்பாங்க? ஸோ எல்லாமே இப்படி தான் கிடப்பீங்க. ஸோ இப்போவும் நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க முதல்ல ஒரு நடிகையாக தான் பார்ப்பாங்கல்ல, இந்த சீரியலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விகளை நீங்கள் விரும்புகிறீங்களா, விரும்பலையா? அது வந்து மக்களுடைய அந்த அன்பு தானே. அவங்க ஒரு ஃபோட்டோ இப்போவும் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் கேட்பாங்க ஏன் மேடம் நடிக்கிறதுல வந்து அந்த அவங்களுடைய அன்பை தான் நான் பார்க்க முடிஞ்சது தவிர எனக்கு அது தொல்லையாக தெரியல. நீங்கள் பண்ண கேரக்டர்ஸோ அதோ இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை, எனக்கு அந்த அந்த இது நல்லா தானே இருந்தது. அந்த காலகட்டம், அந்த காலகட்டம் நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் கவர்ச்சியாக நடிப்பீங்களா அப்படின்னா நான் நடிக்க மாட்டேன் இப்போவும். ஆனால் உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. ஏன் சினிமா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க? இந்த ஆன்மீகன்ற ஒரு பயணத்தில் போகும்போது நமக்கு எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் வந்து அம்பாள். அவளோடையே நம்ம வந்து உறவில் இருக்கணும் போது மற்றவங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெருசாக தெரியாதுன்றது தான் என்னுடைய இது. உங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிற அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி அமைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 2-3 வீடு ஷூட்டிங்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். அது வந்து வாடகை காசு வருது. ஃபினான்ஷியலாக ஒரு பெண் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பெண் வந்து இண்டிபெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வந்து பண தேவைகள் இருக்குது. ஆனால் அதுக்காக பணமே வாழ்க்கை கிடையாது. பணத்தை சேர்த்து வச்சவங்களாம் நல்லா வாழலாம்னா பணம் மட்டுமே இருந்தால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்திருக்காங்க? இல்லையே. அதுக்கும் மீறின ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அது எனக்கு தேவையில்லாத பட்சம். அது நீங்கள் நடித்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போயும் காமெடிஸ் வந்து நான் தெலுங்கில் காமெடிஸ்லாம் நிறைய படம் பண்ணேன். அது காமெடியில் பண்ணும்போது எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் பண்ணும்போது இங்கே என்ன விவேக் சார், வடிவேல் சார், ப்ளஸ் அங்கே தெலுங்கில் வந்து பிரம்மானந்தா சார், சுனில் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்கள் வந்து காமெடி பண்ணும்போது அது காமெடி உங்களுக்கு இயல்பாக வந்ததா? பட் தமிழில் நீங்கள் பண்ணது வந்து கிளாமர் கேரக்டர்ஸ்னால் தெலுங்கில் நிறைய காமெடியும் சேர்த்து தான். இப்போ கந்தா கடம்பா கதிர்வேலால வடிவேலு சார் ஒய்ஃபாக நடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த செட்டெல்லாம் எப்படி இருக்கும்? அதில் வந்து அது காமெடியாக இல்லை, பட் அது கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருந்தது. அது வந்து அப்போது லதாம்மா தான் அவங்க அம்மா கேரக்டர், அவங்க வடிவேல் சார் இது. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்லான இதாக இருந்தது. வில்லி கேரக்டர் சீரியல் பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிக்கல இல்லையா நடிக்கிறது? பட் அது எல்லோரும் மக்கள் விரும்பினாங்க. நிறைய மக்கள் வந்து அந்த சீரியல் பார்த்து திட்ட ஆரம்பித்ததெல்லாம் உண்டு. என்ன இப்படி இவங்க இப்படி பண்ணுறாங்க, இந்த குடும்பத்தை இப்படி கெடுக்கிறாங்க, இது மாதிரிலாம் இது. அப்போது தான் நான் அதை உணர ஆரம்பித்தேன். நான் அப்போது நடிக்கிறது கூட வந்து 2-3 சீரியல் வந்து நெகட்டிவிட்டி வேணான்னு அவாய்ட் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இது நம்பியார் சாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், பேசிக்காக எவ்வளோ நல்லவர்ன்ட்டு வந்து அவரோட பழகினவங்க பயணித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவர் வில்லன் மாதிரி அது நீங்கள் வந்து பெருசாக எடுக்காதீங்க, நீங்கள் வந்து கேரக்டரைஸாக பாருங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பழைய சர்ச்சைகளில் வந்த ஒரு அவப்பெயரை நீக்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஆன்மீகத்துக்கு மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது எந்த அளவு உண்மை? நான் ஆன்மீகத்தெல்லாம் தேடி எடுக்கலை. நான் வந்து அம்பாலை தேடி எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. என்ன தான் ஆன்மீகம் தேர்வு பண்ணியிருக்கு, என்ன தான் ஆன்மீகமும் அம்பாலும் வந்து என்ன தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்களே தவிர நான் அன்னதானம் மட்டும்தான் என்னுடைய திருப்பணி வேலை மட்டும்தான் நான் பண்ணிட்டேன். இப்போது என்னை வந்து அம்பாள் ஆட்கொண்டு இந்த இடத்துல கோயிலை வந்து கட்ட சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்கன்னா
அவங்க செய்ய சொல்லி தான் நான் செய்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் ஒரு வேலைக்காரி. அதனால் நான் வந்து ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற ஆன்மீகத்தில் இறங்கின புவனேஸ்வரியால் இந்த பழைய அவப்பெயரையும் ஒரு பாய்ஸ் பட நடிகை அப்படின்னு முத்திரை குத்தி இருக்கிறதையும் மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? எதுக்காக மாற்றணும், எதுக்காக மாறணும்? அப்படி இருந்தவங்க இப்படி ஆகக்கூடாது அப்படின்றது இல்லை, இப்படி இருந்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதும் இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அது வந்து மறைஞ்சி போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதை தவிர நான் வந்து என்னை வந்து ஆன்மீகம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், தெய்வத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், யாராலையும் அப்படி செலக்ட் பண்ண முடியாது. உங்கள் சர்ச்சைகள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அப்போ இல்லை. நான் அதில் அந்த இதுக்கே நான் வரல. எனக்கு சர்ச்சைகள் வந்தாலும் வரலனாலும், சன்னியாசிக்கு புகழ்ந்தாலும் ஒன்று தான், இகழ்ந்தாலும் ஒன்று தான். ஆன்மீகத்தை ஒரு பேராக வச்சு இன்னைக்கு பல கோடிகளில் நிதி திரட்டி சம்பாதிக்கிறதும் ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லாருக்கும் பழிப்பாவங்கள் வருது. சின்ன வயசுலேருந்தே நிறைய போராட்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிற ஒரு புவனேஸ்வரி, இப்பயும் மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்கா? இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு சின்ன டிப் கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையை வச்சு இதை கணக்கில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? போராடுங்க. வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் தான். எதிர்த்து நில்லுங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைங்க. ஸோ எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? எந்த கோவில் ரொம்ப பிடிக்கும்? நான் போகாத கோயிலே இல்லை. வடநாட்டிலேருந்து இப்போது தென்னகத்துக்கு எல்லா கோயிலுமே நான் போயிருக்கேன். சென்னையில் ரொம்ப பிடித்த இடம் கோவில் அப்படின்னா எந்த கோவில்? காளிகாம்பாள். உங்களை வயசில் எத்தனை பேருங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க? அச்சோ, உங்களுக்கு நிறைய ஆண்கள் தான் ஃபேன்ஸாக இருக்காங்களா? எனக்கு பெண்கள் தான் நிறைய ஃபேன்ஸு. அப்படியா? என்னை வந்து ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப என்னை ரசிப்பாங்க. எப்படி ரசிக்கிறாங்கன்னா, நான் கட்டுற காஸ்டியூம்ஸு, நான் போடுற அந்த சீரியலில் போடுற ஜுவல்ஸு, இது எல்லாமே இது நீங்கள் எங்கே வாங்குறீங்க, நீங்கள் போடுறது மட்டும் எப்படி வித்தியாசமாக இருக்குது, அதை பார்க்குறதுக்காகவே ஒரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எங்கேயாவது கோயில் போனாலும் எல்லாம் போனாலும் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் வந்து எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான தமிழ் பெண் நீங்கள். ஹீரோயின் வாய்ப்பு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு இல்லாமல் ஒரு காமெடி கேரக்டர்ஸும் கிளாமர் கேரக்டர்ஸும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இது வராததுனால தானே இது பண்ண வேண்டி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சினிமாவுடைய தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு நடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே அதே கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ரோல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிளாமர் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த கேரக்டருக்கு ஓகே, மறுபடியும் இது வேறு மாற்றி பண்ணுவோன்றது நம்ம சினிமாவை கிடையாது. அது பண்ணால் அதே இதில் தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய மாற்றம் வராத காரணமாக தான். இப்போ ஜென்ரலாகவே அப்பா இல்லை, வீட்டில் ஆண் துணை பெருசாக இல்லை, நீங்கள் தான் ஏர்னிங் அப்படிங்கும்போது அந்த ஒர்க்கிங் பிளேஸில் தப்பான அணுகுமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைகள் வந்து பெருசாக அப்படி எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. வேண்டாம். இப்போது நான் வந்து ஒன்றும் சின்ன வயசு இல்லை. அப்போது வந்து என்ன நடந்துச்சுன்னு இப்போ வந்து சொல்லி நான் வந்து அதை மிகப்படுத்தி யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்தி அது நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். ப்ளஸ் வந்து அப்போது நடந்த ஒரு கசப்பான கஷ்டங்களையும் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ எதுக்கு மறுபடியும் அந்த கசப்பை எடுத்து இல்லைங்க அவங்க இப்படி பண்ணாங்க, நான் அதை வந்து தப்பு. ஸோ எல்லாமே அந்த இது இல்லை தானே. சில பேர் தான் சில இடத்துங்களில் வந்து தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த தவறுகளை நம்ம வந்து சுட்டி காட்டி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இன்றைக்கி ஆன்மீகத்தில் வந்தோம், இருக்கிறோம், இப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ எதையோ விட்டுட்டோமோ அப்படின்னு தோணும். பட் உங்களுக்கும் நான் நடிகையாகாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஆன்மீகத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு கணவன் குழந்தை குடும்பம் இப்படி நார்மலாக யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் என்னைக்காவது இருந்திருக்கா? இருந்தது. நான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆசைகள் இருந்தது. நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையோடு இருந்து வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்ந்து அந்த ஆசைகள் இருந்தது. பட் நம்ம சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லா நடவடிக்கைகளும். அப்படி தான் என் வாழ்க்கை. இப்படி லக்ஸுரியாக வாழும்போது எவ்வளோ பணக்காரத்தனமாக வாழ்ந்திருப்பீங்க. இன்றைக்கி ஆன்மீகம்னா எளிமையும் உண்டு. ஸோ உங்களோட வாழ்க்கையை எளிமைக்கு எந்த அளவுக்கு இப்போ மாற்றிருக்கீங்க? இப்போது எனக்கு ஒரு வேளை சாப்பாடு, காலையில் பால் பழம் எடுத்துக்குவேன். ரொம்ப பசிச்சுது அப்படின்னா ஒரு டீ சாப்பிடுவேன். அதே மாதிரி நைட்டு வந்து பால் பழம் சாப்பிடுவேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. மறுபடியும் 3 மணிலேருந்து ஒரு
7 மணி வரைக்கும் ஜபங்கள் பூஜைகள் அதெல்லாம் உண்டு. ஒரு விஷயம் நம்மளோட பெர்செப்ஷன் மாறும்ல. ஸோ உங்களிடையே திரும்பி பார்த்தா புவனேஸ்வரி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னா எப்படி இல்லை, சொல்ல? இதுதான் வாழ்க்கை நல்லா இருக்குது. இதுதான் ஏன்னா யாருடைய வாழ்க்கையும் நிரந்தரமான வாழ்க்கை இல்லையே. நிரந்தரமான அழகு இல்லை, நிரந்தரமான வயசு இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போது இந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கையுமே நிரந்தரம் இல்லை. இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் தெய்வ ரகசியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் டைம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.